சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி ஏற்பாடு செய்திருந்த சமாதான உச்ச மாநாடு 2024 கொழும்பு BMACH லாவெண்டர் மண்டபத்தில் இன்று 29 ஜூன் மாதம் 2024 மாலை 3:30 மணிக்கு நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக ஈரான் கலாச்சார மைய ஆலோசகர் முவாசாமி குடர்சி மற்றும் சாக் அமைப்பின் இந்திய உதவி பணிப்பாளர் பேராசிரியர் திருமதி கலாநிதி பீனா காந்தி டியோரி மற்றும் ஐக்கிய அமெரிக்க இன்க்ரூஸ் நிறுவனத்தின் இந்திய பிராந்திய பணிப்பாளர் திரு விஷ்ணு மது இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். Iran, Honorable Ibrahim Raisi, එතකොට අපි මෙලෙසින් අපි ප්‍රයාස කරන්නට අපි හැම ඔබ සියලු දෙනාට ආරාධනා කරනවා එකතු වෙන්න. حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات برحمتك يا ارحم الراحمين. يا الله අපේ පරලෝකී ජීවත් වෙන්නට සූදානම්ෙන් ගිහින් සිටින අපගේ ඊරාන ජනාධිපතිතුමාට සමාව දෙනමන යා අල්ලා. යා අල්ලා එතුමාගේ සුහන් ජීවිතයේ සුන්දරත්ව කරම දෙනවා. යා අල්ලා. යා இதன்போது சமூக சேவையாளர்களை கௌரவிக்கும் வகையில் யங் என்டர்பிரினியர்ஸ் அவார்டு 2024 விருது வழங்கப்பட்டது. இதன்போது எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள், அழகுக்கலை நிபுணர்கள், தொழில் வல்லுநர்கள், சமூக சேவகர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள் போன்ற பல்வேறு நபர்களுக்கு பாராட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இதன்போது சக்தி தொலைக்காட்சி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட பிராந்திய செய்தியாளர் ஹொரம்பாவ பிரதேசத்தைச் சேர்ந்த AWM பஸ்லான் அவர்கள் இளம் ஊடகவியலாளர் விருதினை பெற்றுக் கொண்டார். அவரது ஊடக பணியின் 10 வருடங்கள் நிறைவு செய்ததன் காரணமாகவும் அவரது சேவைகளை போற்றும் வகையிலும் சமூக பணி, சமுதாய அபிவிருத்தி, மனித உரிமைகள் பாதுகாப்பு, சமாதானம், சமூக நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் சார் சேவைகளை பாராட்டும் முகமாக குளோபல் ஏசியன் அச்சீவர்ஸ் கவுன்சில் அவருக்கு இந்த இளம் ஊடகவியலாளர் யங் ஜேர்னலிஸ்ட் 2024 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் புதிய அங்கத்தவர்களாக இணைந்த உறுப்பினர்களுக்கு பிரதம அதிதிகளின் கரங்களினால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினை சாக் அமைப்பின் இந்திய உதவி பணிப்பாளர் பேராசிரியர் திருமதி கலாநிதி பீனா காந்தி டியோரி அவர்கள் திறந்து வைத்தார். இதன்போது அனாதை பிள்ளைகளுக்கு பாடசாலை பைகள் மற்றும் அங்கவினர்களுக்கு சர்க்கரை நாட்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்வில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் சேர்மன் கலாநிதி MAC மகசூம், அதன் தலைவர் அமீர் கான், பணிப்பாளர் குபேரலிங்கம், ஆலோசகர் நசீம், பணிப்பாளர் அப்துல் ரசாக் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் ஃபஸ்லான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.